முகத்தை அழகா வச்சுக்கொள்ளணும், க்ளோவா வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால், பொதுவா ஒரு 6 விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில தான் நாம கிரீமோ, இல்லாட்டி சீரமோ, இல்லாட்டி எந்த ஒரு வாஷ் பண்ற ப்ராடக்ட்டோ வாங்கலாம். அந்த 6 விஷயத்துல மிக பேசிக்கா உள்ளது, நாங்க ஹைட்ரேட் பண்ணிக்கணும் முகத்த. ஹைட்ரேட்ன்னு சொன்னா, நீரேற்றம், நீர்ச்சத்து முகத்துல ஸ்கின்னுக்கு இருக்கணும். அதுக்கு சில ப்ராடக்ட் இருக்குது. அது நாங்க பாவிச்சுக்கிட்டு இருக்கணும். சரி. அதுக்கு அடுத்தது நாங்க பிரைட்டனிங் பண்ணி வச்சுக்கணும். பிரைட்டனிங் தான் சொல்லுவோம். நம்ம ஆளுங்க வைட்டனிங் கிரீமை போடுறது தான் பிரச்சனையே. பட் வைட்டனிங் அல்ல, பிரைட்டனிங். அதாவது பொலிவா ஒளிரணும், ஒளிரணும். சரி. அதுல பொதுவா அல்ஃபா ஆர்பியூட்டின், கோஜிக் அசிட், லாக்டிக் அசிட் அண்ட் விட்டமின் சி பொதுவாக பாவிக்கிறப்ப ஒவ்வொரு ஆட்களோட ஸ்கின் டைப் அது இதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பாவிக்கணும். இதை விட்டுட்டு தான் நாங்கள் இந்த வைட்டனிங் க்ரீம்னு ஒன்று பாவிச்சுட்டு இருக்கிறீங்களா? இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு 49 க்ரீம் தடை செய்யப்பட்டிக்கு. அதே மாதிரி பல இந்தியாவில் மிச்ச க்ரீம்ஸ்கள் தடை செய்யப்பட்டிக்கு. உலக நாட்டிலேயே மிச்ச க்ரீம்கள், அண்டர் கிரவுண்டில் விற்கிற க்ரீம்ஸ் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது இந்த பிரைட்டனிங்க்கு பதிலாக நீங்கள் வைட்டனிங்க்கு போகிறதால தான். ஒளிரோணுமே தவிர வெள்ளையாக கூடாது. ரைட். அதுக்கடுத்தது என்ன? எங்கட ஃபேர்மிங், அதாவது இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு சில கிரீம் சீரங்கள் பாவிக்கும். அதுக்கடுத்தது என்ன? எங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்போலியேட் பண்ணணும். அதாவது எங்கட உரிச்சுக்கணும் சொல்லுவாங்களே, நாங்கள் அந்த என்ன எக்ஸ்போலியேட் பண்ண போகிறோம், எக்ஸ்போலியேட் பண்ணோம், பீலிங் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒன்று தான் அது. அந்த வசனம் வந்து உரித்தல்னு வரும், எக்ஸ்போலியேஷன்ஸ். சரியா? அதுக்கு சில சீரம் கிரீம்ஸ்கள் இருக்குது, குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா பாவிச்சு கொண்டு வரணும். இப்படியெல்லாம் பேசிக்காக செய்யணும். இது போக 2 விஷயம் வரும் எங்களோட முகத்தில் வாழ்நாளில். பொதுவாக என்னன்னு கேட்டால் டார்க் ஸ்பாட்ஸ் வரும். அப்போ அதுக்கு டார்க் ஸ்பாட் கரெக்ஷன் சில க்ரீம்ஸ் சீரம் பாவிச்சு அதை இல்லாமல் ஆக்கணும். அதே போல் எங்களில் பிரேக் அவுட் பண்ண வேண்டிய வேலைகள் விஷயங்கள் வரும். பிரேக் அவுட் பண்ணுறேன்னா பொதுவாக ஆக்னி, முகப்பரு, அதனோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் சில க்ரீம்ஸ் எல்லாம் பாவிச்சோ, சீரமத்தை பாவிச்சோ இல்லாமல். இந்த 6 மெயின்டைன் பண்ணுற விஷயத்தை சரியாக தெரிஞ்சுட்டு தான் கடலில் ஆழம் தெரியாமல் இறங்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி முகத்துட விஷயத்தில் நாம் இறங்குவோம். அதை சரியாக தெரியாத ஆட்கள் தான் இந்த வைட்டனிங் க்ரீமுக்கு போயிட்டு இறங்கிக்கொள்கிறது. அது வந்து பிரைட்டனிங் க்ரீம்ஸ், மெடிக்கலாக அப்ரூவல் பண்ணப்பட்ட க்ரீம்ஸ்கள் இருக்குது நீங்கள் பாவிக்கிறதுக்கு. அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சாய்ஸ் பண்ண கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன்.